நாம் எல்லாரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இந்த அதிகால நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மகா கிருபையும் இரக்கமும் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக தெய்வமே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உன்னதமானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் உயர் மறைவிடமே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. பரலோக ராஜாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீரே பெரியவர் ஆண்டவரே, நீரே சிறந்தவர் அப்பா. ஹல்லேலூயா. இந்த பூமியில் உம்மை போல வேறொரு தெய்வம் இல்லை ஆண்டவரே. உம்மை போல எங்களை ஆதரிக்க, உம்மை போல எங்களை நேசிக்க, உம்மை போல எங்களை வழிநடத்த ஹல்லேலூயா ஒருவருமே இல்லை அப்பா. ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். ஆண்டவரே, நீர் உயர்ந்தவராக இருந்தும் தாழ்வில் இருந்த எங்களை கண்ணோக்கி பார்த்தீரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஏதோ கடமைக்காக அல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை ஒன்றொன்றாய் எண்ணி ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் நல்லவர் என்பதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் கிருபை உள்ளவர் என்பதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவர் மரிக்க துணிவான், ஆனால் நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறதே. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் நீதிமான்கள் என்பதற்காகவோ ஆண்டவரே, நாங்கள் சுத்தர்கள் என்பதற்காகவோ அல்ல தகப்பனே அப்பா. நீர் எங்கள் மேல் வைத்த உமது கிருபை நிமித்தமாக எங்களுக்காக உம்முடைய ஜீவனையே கொடுத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களை உமக்கு சொந்தமாக மாற்றி இருக்கிறீரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாய் ஸ்தோத்திர பலிகளை ஆண்டவருடைய சமூகத்தில் ஏறெடுத்து உண்மையாய் ஆண்டவரை துதிக்கலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் முழுவதும் தமது கண்ணின் கருவிலை போல நம்மளை பாதுகாத்து ஒரு சேதமும் நம்மை அணுகாதபடி ஆண்டவர் நம்ம நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாம் சோர்ந்து போன நேரங்களில் ஹல்லேலூயா ஏற்ற சமயத்தில் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை கொடுத்து நம்மளை ஆற்றி தேற்றி அரவணைத்து ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆசீர்வாதங்களை தந்து வாக்குத்தத்தங்களை தந்து அற்புதங்களை நம்முடைய வாழ்விலை செய்து நம்மளை எவ்வளவு அதிசயமாய் ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதற்காக ஆண்டவர் நன்றி செலுத்தி துதிக்கலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவரீர் இம்மட்டும் நீர் எங்களை நடத்தி கொண்டு வருகிறதற்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். உமது அடியான் எம்மாத்திரம், உமது அடியானின் வீடு எம்மாத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இதற்கு ஈடாய் நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் எண்ணத்தை செலுத்த முடியும் அப்பா. ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்வோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்கள் ஆசீர்வாதத்தின் ஊற்றே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை இந்த அதிகாலை நேரத்தில் நாங்கள் உயர்த்தி துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவனுக்குள்ளே நாத்துமா கம்பீரித்து மகிழ்கிறது என்று சங்கீதக்காரன் சொன்னது போல ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. உமக்குள்ளாக ஆண்டவரே நாங்கள் மகிழ்ந்து களி கூறுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தரை சொந்த தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லப்பட்டது போல ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. உண்மை எங்களுக்கு சொந்த தெய்வமாய் நாங்கள் கொண்டிருப்பதினால் ஆண்டவரே நாங்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. துதிக்கிறோம் 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 அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா. தொடர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. எல்லாரும் உற்சாக பலிகளை செலுத்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் தந்த இந்த புதிய நாளிலே நாம் எல்லாரும் மகிழ்ந்து களி கூர்ந்து இருக்கும்படியாக ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத பெரிய தெய்வ சமாதானத்தை நமக்கு தந்திருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களை ஆள கடவுது என்று சொல்லப்பட்டபடி ஹல்லேலூயா. அந்த சமாதானமானது ஹல்லேலூயா இந்த காலை வேளையில் நம்மை நிரப்பும்படியாக எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இதயத்தின் ஆழத்திலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த ஸ்தோத்திர பலி ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஹல்லேலூயா அது சந்தோஷப்படுத்தும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வெறுமனே நாம் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருந்தாரல்ல. ஹல்லேலூயா. முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடு ஹல்லேலூயா நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் வாருங்கள் என்று ஹல்லேலூயா சங்கீதக்காரன் சொன்னது போல ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு ஆண்டவரை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்ப்போமாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் ஹல்லேலூயா ஒருவேளை சில அவிசுவாசங்கள் உங்களை மூடி இருக்குமானால் இந்த காலை வேளையில் ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவர் என்று சொல்லி அறிக்கை பண்ணி ஆண்டவர் நம்முடைய காரியங்கள் எல்லாம் பொறுப்பெடுத்துக் கொள்ள அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முழுமையாய் அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமாக. ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்தர் 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 பரிசுத்தர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற உங்கள் தேவன் உங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறாரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்த தேவாதி தேவனுக்கு எல்லா துதிக்கான மகிமை எல்லாம் செலுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன்
கொண்டீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்கு. எல்லாம் உங்களுடைய இதயத்தோடு இடைவிட நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா. நிரந்தரமாய் மாறினீரே நன்றி ஐயா. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா. நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிட நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்னை கண்டீரே நன்றி ஐயா. கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி அப்பா. நன்றி அப்பா. இடைவிட நன்றி உமக்குத்தானே. எல்லாம் இதயத்தோடு பாடுவோம். இல்லாத தேவனுக்கு நன்றி செலுத்தி. நீதி தேவனே நன்றி ஐயா. வெற்றி வேந்தனே நன்றி ஐயா. நீதி தேவனே நன்றி ஐயா. வெற்றி வேந்தனே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிட நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. அநாதி தேவனே நன்றி ஐயா. சாலும் தெய்வமே நன்றி ஐயா. நித்திய ராஜாவே நன்றி ஐயா. சத்திய தீபமே நன்றி ஐயா. அநாதி தேவனே நன்றி ஐயா. அரசாலும் தெய்வமே நன்றி ஐயா. ராஜாவே நித்திய ராஜாவே நன்றி ஐயா. சத்திய தீபமே தீபமே நன்றி ஐயா. இடைவிட நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிட நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இடைவிடாமல் அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அவருடைய மகிமையையும் மகத்துவத்தையும் உணர்ந்தவர்களாய் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமாக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் உம்முடைய புதிய கிருபைகளை எங்களை தாங்கி நடத்துகிறதற்காக உமக்கு கொடான கூடிய ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆச்சரியமான உம்முடைய கிருபைகளை தந்து ஆண்டவரே அதிசயமாய் உம்முடைய நன்மைகளை தந்து அதினதின் காலத்து ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தடையில்லாமல் தருகிற தேவாதி தேவன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து ஆண்டவரே
எங்களுக்கு இறங்கி வருகிறதே. அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா. இந்த நாளைக்குரிய நன்மையான ஈவுகளை தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிடும்படியாக ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உம்முடைய கிருபை ஏராளமாய் பெருகும்படி நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னம் எங்களுக்குள்ள அதிகமாய் பெருகும்படியாய். அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய அளவில்லாத பிரசன்னம் எங்களுடைய இருதயத்தை நிரப்பும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. அல்லேலூயா. அந்தகாரத்திலிருந்து எங்களை ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்த ஆண்டவரே, உம்முடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் உம்முடைய ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய் இருக்கிறோமே. அல்லேலூயா. பரிசுத்த ஜாதியாய் இருக்கிறோமே. உமக்கு சொந்த ஜனங்களாய் நாங்கள் இருக்கிறோமே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்கள் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரருடைய பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி பிதாவே நன்றி பிதாவே. எத்தனையோ ஆபத்துகள் இக்கட்டுகள் எங்களை கடந்து போனாலும் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய செட்டைக்குள்ளாக எங்களை மறைத்து அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தீங்கு நாளிலே ஆண்டவரே, உம்முடைய கூடாரத்தின் மறைவிலே எங்களை ஒழித்து வைத்து பாதுகாத்த தேவாதி தேவன். அல்லேலூயா ஸ்தோத்திரம். எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகும்படி அல்லேலூயா எங்களுக்காக யுத்தங்களை நடத்தின தேவாதி தேவன். அல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு கொடான கொடி நன்றி நாங்கள் ஏறெடுக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ராஜாதி ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், கண்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே. கண்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே. கானங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவே. கானங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவே. அஞ்சிடே அஞ்சிடே, என் இயேசு என்னோடிருப்பதால். அஞ்சிடே அஞ்சிடே, என் இயேசு என்னோடிருப்பதால். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில், மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில், கர்த்தரே என்னோடிருந்து தேற்றினாத்தம் கோலினார். கர்த்தரே என்னோடிருந்து தேற்றினாத்தம் கோலினார். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியார் அபிஷேகித்தார். பாத்திரம் நிரம்பி வழிய காலை வேளையிலும் அபிஷேகம் பண்ணுகிறார். நீங்க ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். அஞ்சிடேன் அஞ்சிடேன், என் இயேசு என்னோடிருப்பதால். அஞ்சிடேன் அஞ்சிடேன், என் இயேசு என்னோடிருப்பதால். அலைகள் படகின் மேல் மோதியே
அழுத்தினாலும் அலைகள் படகின் மேல் கடல் மேல் நடந்து வந்த தேவன் கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். கர்த்தரே என்னை வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். கடல் நீக்கியவர் அமைதிப்படுத்தினார். கடல் நீக்கியவர் அமைதிப்படுத்தினார். அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடு இருப்பதால். அஞ்சிடேன் அஞ்சிடேன் இயேசு என்னோடு பள்ளத்தாக்கில் நடந்த வேளைகளிலே மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில் மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில் கர்த்தரே என்னோடிருந்து தேற்றினார் தம் கோலினார். கர்த்தரே என்னோடிருந்து தேற்றினார் தம் கோலினார். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார். அஞ்சிடேன் அஞ்சிடேன் என்னோடு இருப்பதால். அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடு இருப்பதால். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, இயேசு என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த உணர்விலிருந்து மாறாதபடிக்கு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதை தாண்டி ஒரு அவிசுவாசம் உங்களுக்குள்ளே வந்து விடாதபடிக்கு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னை அழைத்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. தாயின் கருவிலே என்னை முன்குறித்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் கடந்து போகிற எல்லா பாதைகளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகத்தோடு கூட ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா. அவர் உங்களை விட்டு விலகவும் இல்லை, அவர் உங்களை கைவிடவும் இல்லையே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி உயர்த்துவோமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பும்படியாக ஹல்லேலூயா. அளவில்லாதவருடைய கிருபை நம்மை நிரப்பும்படியாக ஹல்லேலூயா. அவருடைய அன்பு நம்முடைய இருதயத்தை நிரப்பும்படியாக எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா சோர்வுகள் பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இரட்சகரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பின் இரட்சகரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உன்னதமான தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ராஜாவுதி ராஜாவே ஹல்லேலூயா. இரக்கத்தின் ஐஸ்வர்யமே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா
ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜனே உமக்கு நன்றி. ராஜாதி ராஜனே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் விசுவாசத்திலே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பெருகும்படியாக ஹல்லேலூயா. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே ஹல்லேலூயா கர்த்தருடைய கிருபை பெருகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய்களை திறந்து ஹல்லேலூயா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். உதடுகள் மாத்திரமல்ல, ஹல்லேலூயா உங்களுடைய உள்ளமும் ஸ்தோத்திரிக்கும்படியாக எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகிமையாய் வெற்றி சிறந்த தேவாதி தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வானங்களை ஞானமாய் உண்டாக்கின தேவன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். செங்கடலை இரண்டாய் பிளந்த தேவன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைய இன்றைக்கும் உனக்காக யுத்தங்களை நடப்பிக்கும்படியாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்றைக்கும் உன்னுடைய அறியாத ஒரு வழியை திறக்கும்படியாக ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவர் நல்லவராய் வல்லவராய் போதுமானவராய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே, நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே, நீ பயப்படாதே. பயம் வேண்டாம் திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம் திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே, நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே, நீ பயப்படாதே. அதிசய கல்வாரி சிலுவையிலே அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். அதிசய கல்வாரி சிலுவையிலே அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். தழும்புகளால் நீ சுகமானாய், தயவினால் மறுபடி பிறந்து விட்டார். தழும்புகளால் நீ சுகமானாய், தயவினால் மறுபடி பிறந்து விட்டாய். பயம் வேண்டாம் திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம் திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே, நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே, நீ பயப்படாதே. ஆடையை தொட்டால் நலம் பெறுவேன் என்று அறிக்கை செய்து சுகமடைந்தால். ஆடையை தொட்டால் நலம் பெறுவேன் என்று அறிக்கை செய்து சுகமடைந்தால். ஒரு துளி சந்தேகமில்லாமலே ஓடிவாய் இயேசு என்று சுகம் தருவார். ஒரு துளி சந்தேகமில்லாமலே ஓடிவாய் இயேசு என்று சுகம் தருவார். பயம் வேண்டாம் திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம் திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே, நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே, நீ பயப்படாதே. ஆபிரகாம் சாராள் குழந்தை பெற ஆற்றல் பெற்றது நம்பிக்கையினால்.
ஆபிரகாம் சாராள் குழந்தை பெற ஆற்றல் பெற்றது நம்பிக்கையினால். வாக்குத்தத்தம் செய்தவர் நம்பத்தக்கவர், ஏக்கமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தம் செய்தவர் நம்பத்தக்கவர், ஏக்கமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவார். பயம் வேண்டாம், வெயில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், வெயில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. கட்டாந்தரையிலே நடப்பது போல் கடலை கடந்தனர் நம்பிக்கையினால். கட்டாந்தரையிலே நடப்பது போல் கடலை கடந்தனர் நம்பிக்கையினால். எரிகோ மதில்கள் விழுந்தனவே, 7 நாள் ஊர்வலம் வந்ததினால். எரிகோ மதில்கள் விழுந்தனவே, 7 நாள் ஊர்வலம் வந்ததினால். பயம் வேண்டாம், வெயில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், வெயில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. உலகிலே இருக்கும் அவனை விட உனக்குள் இருப்பவர் பெரியவரே. உலகிலே இருக்கும் அவனை விட உனக்குள் இருப்பவர் பெரியவரே. உன்னை கூடாது துணை நின்று உனக்காய் யுத்தம் செய்வார், துரிதமாய் வெற்றி காண செய்வார். துணை நின்று உனக்காய் யுத்தம் செய்வார், துரிதமாய் வெற்றி காண செய்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நாம் வாழ்வு பெறுவோம், வாழ்வு பெறுவோம், நலமுடன் வாழ்ந்து ஜெயம் எடுப்போம். பயமில்லையே, திகிலில்லையே, படைத்தவர் நம்மை நடத்தி செல்வார். பயமில்லையே, திகிலில்லையே, படைத்தவர் நம்மை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நாம் வாழ்வு பெறுவோம், நலமுடன் வாழ்ந்து ஜெயம் எடுப்போம். நம்பிக்கையினால் நாம் வாழ்வு பெறுவோம், நலமுடன் வாழ்ந்து ஜெயம் எடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே முடிந்தவர்கள் எல்லாம் முழங்கால் படிடுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் கூட எல்லாரும் முழங்கால் படிட்டு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வேலைக்காரருடைய கண்கள் எஜமானுடைய முகத்தை நோக்கி இருக்கிறது போல ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, எங்கள் எஜமானரே, உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்களுக்கு எஜமானா இருக்கிற எங்கள் தேவாதி தேவன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்,
ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளிலும் கூட ஆண்டவரே, எங்க பலத்தினாலேயோ பராக்கிரமத்தினாலேயோ நாங்கள் எதையும் செய்ய முடியாதப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய பலன், உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம் ஆண்டவரே எங்களை தாங்கி நடத்தும்படியாக எங்களை உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உம்முடைய புதிய கிருபைகள் எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே உம்முடைய அன்பு நிரப்பட்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவரே சிறிய காரியங்களானாலும் பெரிய காரியங்களானாலும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பலம் உள்ளவனுக்காகிலும் பலம் இல்லாதவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற உம்முடைய வல்லமை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு அடைக்கலமானவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய நாளிலும் கூட ஆண்டவரே எங்களையும் எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தனித்தனியாய் பேர் பேராய் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தருடைய அன்புக்குள்ளே வராதவர்கள் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய அன்பு இந்த காலை வேளையில இயேசுவின் நாமத்தில் இறங்கும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே சத்தியத்தை அறிகிற அறிவினை நிரப்பப்படும்படியாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்களாய் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்முடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாய் ஆண்டவரே குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் மேலும் உம்முடைய கிருபை இறங்கும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தடைகளை நீக்கி போடுகிறவர் எங்களுக்கு முன்பாக நீர் கடந்து போகிறீர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிற தகப்பனே. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் தடையாக நிற்கிறதோ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பெரிய பர்வதங்களாக இருக்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உண்மையாய் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு முன்பாக ஹல்லேலூயா பெரிய பர்வதமே எம்மாத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ சம பூமி ஆவா என்கிற வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு ஹல்லேலூயா எல்லா தடைகளையும் தேவன் நீக்கி போட்டு ஹல்லேலூயா நமக்கென்று தேவன் வைத்திருக்கிற நன்மையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் தந்திரும்படியாக எல்லாரும் ஹல்லேலூயா வாய்களை திறந்து ஹல்லேலூயா உண்மையா இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் தேவாதி தேவனே ஆண்டவரே உம்முடைய கரத்தில் சகலவற்றை ஒப்பு கொடுக்கிறோம். வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். சிறு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. பெரியவர்களை முதியவர்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பள்ளிகளிலே கல்லூரிகளிலே ஆண்டவரே படித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைகளுக்கு தேவையான பாதுகாப்பை தேவன் கட்டளையிடுவீராக. பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் பிள்ளைகள் கடந்து போய் வரும் பொழுது ஆண்டவரே பிள்ளைகளுடைய போக்குவரத்துகளை தேவன் பாதுகாத்து உலகத்தின் எந்த தீங்குகளும் ஆண்டவரே சத்துருடைய சதி வல்லமைகளும் பிள்ளைகளை தொடாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் பிள்ளைகளை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. எந்த கெட்ட பழக்க வழக்கங்களும் ஆண்டவரே பிள்ளைகளை தொடாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் பிள்ளைகளை சுற்றிலும் தேவன் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எந்த நோய் நொடிகளும் ஆண்டவரே பிள்ளைகளை நெருங்காதபடிக்கு ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் தாமே உம்முடைய ஆவியின் அக்கினியினாலே பிள்ளைகளை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாத்து ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எந்த நோய்களும் பிள்ளைகளை தொடாதபடிக்கு தேவன் பாதுகாத்து நடத்துவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஆண்டவரை போராடுகிற எல்லா சத்துருடைய போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்பட்டு போவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு தேவனாகிய கர்த்தர் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பீராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு தேவனாகிய கர்த்தர் திருமண காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். குழந்தை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே புத்திர வாக்கியங்களை தேவன் வாய்க்க பண்ணுவீராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கடன் பிரச்சனையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே கடன்களை அடைத்து தீர்க்க தேவையான வருமானத்தை தேவன் கட்டளையிடுவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே கடன் வாங்கி ஆண்டவரே அடுத்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அல்ல ஆண்டவரே. நல்ல வருமானங்களை தேவன் தந்து ஆண்டவரே வருமானத்திலிருந்து கடன்களை அடைக்கத்தக்கதாக தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே தொழிலை ஆசீர்வதிங்க, வியாபாரத்தை ஆசீர்வதிங்க, வேலை ஸ்தலங்களிலே பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றமான நன்மைகளை தேவன் தந்து வழி நடத்துங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஹல்லேலூயா. வியாதி படுக்கையில் இருக்கிறவர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் இந்த காலை வேளையிலே ஒரு அற்புத சுகத்தை தந்து ஆண்டவரே ஹல்லேலூயா எழுந்து நிமிர்ந்து நடந்து தேவனை மகிமைப்படுத்த தேவன் அற்புதங்களை செய்யும்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே குடும்ப கஷ்டங்களில் ஆண்டவரே தளர்ந்து போய் சோர்ந்து போய் இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவனாகிய கர்த்தர் ஒரு புதிய பலனை தந்து தேவனாகிய கர்த்தர் எழும்பி ஆண்டவரை பிரகாசிக்க தேவன் உதவி செய்யுங்க. எல்லா சோர்வுகளும் நீங்கி போகட்டும் தகப்பனே. குடும்பங்களில் ஆண்டவரை கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு சமாதானம் சந்தோஷம் உண்டாயிருப்பதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஆண்டவரே ஒருவருடைய பலவீனங்களை ஒருவர் புரிந்து கொண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒருவருக்கு ஒருவர் ஒத்தாசையாக இருக்கக்கூடிய ஆண்டவரே ஒரு நல்ல மேன்மையான குடும்ப வாழ்க்கை செய்ய தேவன் அனுக்கிரகம் பண்ணுவீராக. ஹல்லேலூயா. அப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்கிறவர்களுக்குள்ளே இந்த காலை வேளையில் ஆண்டவரே ஹல்லேலூயா அந்த பொறுப்பு உணர்வு உண்டாகட்டும் தகப்பனே. தேவனாகிய கர்த்தர் கிறிஸ்துவின் அன்பை தேவன் கட்டளையிட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் எதிர்பாராத நல்ல மாற்றங்களை தேவன் கட்டளையிடும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். மன வருத்தங்களோடு குழப்பங்களோடு இருக்கிற எல்லா குடும்பங்களுக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உம்முடைய சமாதானம் இறங்குவதாக. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எந்தெந்த குடும்பங்களில் ஆண்டவரே குழப்பங்களும் போராட்டங்களும் மனவேதனைகளும் இருக்கிறதோ தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்னம் இந்த காலை வேளையில் இறங்கி ஹல்லேலூயா அந்த குடும்பங்களை வேதனைப்படுத்துகிற பொல்லாத சத்துருவை இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கி போடும்படி கட்டளையிட்டு செபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வட இந்திய தென்னிந்திய பகுதிகளில் ஆண்டவரே வடகிழக்கு மாகாணங்களில் ஊழியம் செய்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்காக ஆண்டவரே தேவதாசர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவருடைய திருச்சபைகளுக்காக செபிக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய ஊழியங்கள் எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா. ஆத்துமாக்களினால் சபைகளை நிரப்புங்க. ஹல்லேலூயா. சபைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா சத்துருடைய ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கப்பட்டு போவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் தேசத்திலே ஆண்டவரே சமாதானத்தை தேவன் கட்டளையிடுவீராக. ஹல்லேலூயா. மத கலவரங்களை ஆண்டவரே இன கலவரங்களை தூண்டி விடுகிற எல்லா விதமான சத்துருடைய கிரியைகள் ஹல்லேலூயா அரசியல் அமைப்புகள் மதவாத தீவிரவாத அமைப்புகள் இயேசுவின் நாமத்தினாலே சிதறடிக்கப்பட்டு போவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்கு விரோதமாய் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் சதி திட்டங்களை தீட்டுகிறவர்கள் ஹல்லேலூயா யோசபாத்து நாட்களில் நடந்தது போல ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்பி இல்பொருள் ஆகும்படி தேவன் அற்புதங்களை செய்யும்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் தகப்பனே. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொன்னீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமான எல்லா விதமான மந்திரவாதங்கள் எல்லா விதமான சதித்திட்டங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கப்பட்டு போவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களை சூழ்ந்திருக்கிற அக்கம் பக்கத்து வீட்டாருக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே முன்னும் பின்னும் இடமும் வளமும் இருக்கிற எல்லா வீட்டாருக்காக செபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் ரட்சிப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் கிறிஸ்துவின் அன்பு இறங்குவதாக. கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்கள் ரட்சிப்பு இறங்குவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவ சமாதானம் அந்த குடும்பங்களுக்குள்ளே இறங்குவதாக. ரட்சிப்பின் வல்லமை அந்த குடும்பங்களுக்குள்ளே செயல்படுவதாக. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு விரோதமான எண்ணங்கள் செயல்பாடுகள் இயேசுவின் நாமத்திலே முறியடிக்கப்பட்டு போவதாக. ஹல்லேலூயா. அவர்களுக்காகவும் தேவன் இரத்தம் சிந்தியிருக்கிறீரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடைய கல்வாரி பாடுகள் வீணாய் போகாதபடி ஆண்டவரே அந்த குடும்பங்கள் மேலும் உங்கள் ரட்சிப்பின் வல்லமை இறங்கும்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிற தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் தேசம் முழுவதிலும் உடைய சமாதானம் உண்டாயிருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அரசியல் கட்சிகள் ஆளுகை செய்கிற கட்சிகள் ஆண்டவரே பாரபட்சம் இல்லாமல் எல்லாரையும் நேசித்து ஆண்டவரே எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர்களாய் ஆளுகை செய்ய தேவன் அனுக்கிரகம் பண்ணுங்க. பாரபட்சமான எந்த ஆளுகைகளும் இயேசுவின் நாமத்தினாலே கவிழ்க்கப்பட்டு போவதாக. தேவனுடைய பிரசன்னம் எங்கள் தேசம் முழுவதையும் மூடி ஆசீர்வதிக்கும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்.
இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவரை உம்மை துதிக்கும்படி ஆராதிக்கும்படி உம்முடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் தனித்தனியாய் பேராய் குடும்பமாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய புதிய ஆசீர்வாதங்களை உடைய பிள்ளைகள் கண்டு களிகூற தேவன் அனுக்கிரகம் பண்ணுங்க. வேலியடைத்து காத்துக்கொள்ளுங்க. துதிக்க மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்காரலாம். இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி வந்திருக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தியானத்துக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 112வது அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 112:4. செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். இந்த வார்த்தை நமக்கு மிகுந்த ஒரு நல்ல ஆசீர்வாதமான வார்த்தையாக இருக்கிறது. செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் ஒரு இருள் சூழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அந்த இருளான சூழ்நிலைகளில் நமக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். ஏன்னா ஒரு நன்மை கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் அல்லது ஒரு திகைத்து நிற்கிற ஒரு சூழ்நிலையில் நமக்கு ஒரு இருளான ஒரு சூழ்நிலைக்குள்ளே கடந்து போவோம். அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும். அப்போது அந்த இருளின் ஒரு அனுபவம் என்பது மரண இருள் என்றால் வழியே தெரியாமல் திகைத்து நிற்கிற ஒரு சூழ்நிலை. எங்கிருந்தாவது ஒரு சின்ன வெளிச்சம் எனக்கு கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லி ஏங்கி நிற்கிற ஒரு சூழ்நிலை. அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளை இதில் ஒரு வார்த்தையை நமக்கு சேர்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். வெளிச்சம் உதிக்கணும்னு சொல்லி நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருந்தாலும் நாம் கர்த்தரிடத்தில் ஒரு காரியத்தை கேட்பதற்கு முன்பதாக அந்த 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 விண்ணப்பத்தை கேட்பதற்கு நம்ம சரியான ஒரு பொசிஷனில் இருந்து கேட்குறோமா, அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்போது பைபிள்லேயே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ செய்யத்தக்கவர்கள் நன்மை செய்வதற்கு நாம் பாத்திரவான்களாக இருக்கும்படி ஆண்டவர் எல்லாருக்கும் பொதுவான நன்மைகளை செய்கிறார். விசேஷித்த நன்மைகள் யாருக்கு அப்படின்னு சொன்னால் செம்மையானவர்களுக்கு. அப்போ அந்த செம்மையானவர்கள் என்று சொல்லி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு செம்மையாக நேர்த்தியாக நமக்கு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற அநேக விசுவாச பிள்ளைகளுக்கு கர்த்தரிடத்திலிருந்து நன்மைகள் வேண்டும். எத்தனையோ பேர் இந்த சபை ஆரம்பித்த நாளிலிருந்து பார்க்குறேன், நன்மைகளை தேடி ஓடி வந்து அந்த நன்மைகள் கிடைத்த உடனே அப்படியே கர்த்தரை விட்டு ஓடி போனவர்கள் உண்டு. அப்போ அவருடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக செம்மையாக இல்லை. அப்போ ஒரு நன்மையை பெற்றுக்கொண்டு கர்த்தரை விட்டு போனவர்கள், அவர்களுக்கு ஒரு எச்சரிப்பான ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், திரும்ப வந்து ஆண்டவரிடத்தில் ஒரு காரியத்தையும் கேட்கவும் முடியாது. நாளைக்கு ஒரு அத்தியாவசியமான தேவைகள் கூட அவர்களுக்கு சந்திக்கப்படாது. அப்போது நமக்கு தேவன் செய்த நன்மைகளுக்கு முதலாவது நாம் நன்றி உள்ளவர்களாக இருந்து, ஆண்டவர் எனக்கு நன்மை செய்திருக்கிறாரே. இப்போது நேற்று கூட ஒரு சகோதரன் ஒருத்தர் ஃபோன் பண்ணார். நான் வந்து சென்னையில் தான் இருக்கிறேன், எனக்கு நான் பிகாம் பட்டதாரியாக இருக்கிறேன், ஆனால் எனக்கு என்னை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஒரு சவுண்டு எனக்கு கேட்டுகிட்டே இருக்குது. என் காதில் ஒரு பயங்கர இறைச்சலான ஒரு சவுண்டு கேட்குது. என்னால் கான்சன்ட்ரேட் பண்ணி என்னால் வேலை செய்யவே முடியல. அப்போ அப்படிப்பட்டதான ஒரு குழப்பமான சூழ்நிலையில் நான் ஒரு கம்பெனியில் மேனேஜராகவே இருந்தேன். ஆனால் அங்கே என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியலைங்கிறதுனால அதுக்கப்புறம் அப்படியே டீக்ரேட் ஆகி இப்போ ஒரு கம்பெனியில் நான் வாட்ச்மேனாக வேலை செஞ்சிட்ருக்கிறேன். ஏதோ ஒரு டீ காஃபி வாங்கி கொடுத்துட்ருக்குறேன். அப்போ என்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் பல இடங்களுக்கு போய் பல கோயில்களுக்கு போய் எனக்கு எந்த ஒரு நன்மையும் உண்டாகலை. அதுக்கு பிறகு ஒருத்தர் சொன்னார்னு சொல்லி நான் ஒரு சர்ச்சில் போய் ஒரு பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிட்டு வந்ததுக்கு பிறகு நல்லா அந்த சவுண்டு குறைஞ்சிருந்தது. இப்போ மறுபடியும் எனக்கு அந்த சவுண்டு கேட்குது அப்படிங்கிறார்.
அப்போ நீங்கள் அவர் அந்த இடத்துக்கு போனீங்களே, அந்த இடத்துல தொடர்ந்து ஏன் போகலை அப்படின்னு கேட்டால், இல்லை ஒரு வாட்டி போயிட்டு ஜெபம் வந்தேன், அப்போ நல்லா இருந்தது, அதுக்கப்புறம் நான் போகலை, எனக்கு போகணுன்னே தோணலை அப்படிங்கிறார். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, எங்கேயுமே கிடைக்காத ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்குறார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அப்போ அவங்களுக்கு நன்மை வேணும். நான் தான் சொன்னேன், இயேசு கிறிஸ்து டாக்டர் மாதிரி கிடையாது. ஏதோ ஒரு வியாதிக்காக டாக்டர்கிட்ட போனோம், அதுக்கு பிறகு நம்ம திரும்பி வந்துட்டோம் அப்படிங்கிறது இல்லை. அவர் நமக்கு தகப்பன், நம்மை உண்டாக்கின தேவன். அவரோடு நம்ம இணைக்கப்பட்டிருக்கிற வரைக்கும் தான் எந்த அந்தகாரத்தின் வல்லமைகளும் நம்மை தொடாது. ஏதோ போனதுனால எனக்கு ஒரு பாதுகாப்பு கிடைச்சதுன்னு சொன்னால், ஒருத்தன் இப்போ கொலை செய்யும்படி ஒருத்தன் துரத்திட்டு வர்றான், ஓடி போய் நேராக போய் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் போய் நின்றுட்டோன்னு சொன்னால் அங்கே வர்றதுக்கு அவன் யோசிப்பான். அதுக்கப்புறம் திரும்பவும் நீ அவனுடைய எல்லைக்குள்ளே போகும்போது மறுபடியும் அவனை துரத்துவான். இது போல தான் உலகத்தில் இருக்கக்கூடிய பிசாசுடைய காரியங்கள். ஆனால் நம்ம எந்த இடத்துலையும் ஆண்டவரோடு கூட இருப்போமானால் நமக்கு பாதுகாப்பு உண்டு. அப்போ கர்த்தருக்கு அடுத்த காரியங்களில் அவருடைய இருதயம் செம்மையாக இல்லை. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் தொடர்ந்து ஆண்டவரோடு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு விடுதலை கிடைக்குமே தவிர வேறு என்ன தலைகளை நின்னாலும். நான் கேட்டேன், அந்த பாஸ்டர் உங்ககிட்ட ஜெபம் பண்ணிவிட்டு எவ்வளோ வாங்கினாருன்னு கேட்டேன். இல்லையா, அவர் 10 பைசா கூட காசு வாங்கலை. சரி, அப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் போன இடத்துக்கெல்லாம் அதுக்கு நான் நிறையா செலவு பண்ணேன். அப்போது செலவு பண்ணி ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. கர்த்தர் இலவசமாக நன்மைகளை செய்யும்போது அவருக்கு அடுத்த காரியங்களில் உண்மையாக இருக்கிறதில்ல, செம்மையாகவும் இருக்கிறதில்ல. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? அதில் 1வது வசனம் பாருங்கள், 112:1 சொல்கிறாரு, அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ யார் செம்மையானவர்கள்னு சொன்னால், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். ஒரு காரியத்தில் நான் இதை செய்யும்போது கர்த்தருக்கு விரோதமாக நான் இந்த காரியத்தை செய்கிறேனே, அல்லது கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறாரே. அப்போ கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறாருன்னு சொன்னால் நம்ம பொய் பேச மாட்டோம், நம்ம கள்ளத்தனம் பண்ண மாட்டோம், நம்ம புரட்டான வார்த்தைகளை பேச மாட்டோம், நம்முடைய இருதயத்தில் பொல்லாதவைகளை சிந்திக்க மாட்டோம், கீழ்ப்படிதல் உள்ள இருதயம் இருக்கும். ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம சொல்லப்படுகிற ஆண்டவர் பேசுகிற வார்த்தைக்கும் சரி, ஊழியக்காரர் சொல்கிற வார்த்தைக்கும் சரி பயந்து இருக்கணும், அதுக்கு நம்ம கீழ்ப்படியணுங்கிற அந்த உணர்வு உள்ளே இருக்கும். அப்போ தான் அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிறவங்க தான் கீழ்ப்படிவாங்க, பிரியமில்லாதவங்க கீழ்ப்படியவே மாட்டாங்க. அப்போது அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இருளிலே வெளிச்சம் உதிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்களில் ஆண்டவரே எனக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும், கர்த்தருக்கு முன்னாடி உங்களுடைய இருதயம் செம்மையாக இருக்கிறதா. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், சபைக்கும் சத்தியத்துக்கும் ஊழியக்காரருக்கும் கீழ்ப்படிந்திருக்கும் பொழுது, அதாவது கட்டளைகளில் பிரியமாக இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? கீழ்ப்படிவோம். அப்படி கீழ்ப்படுகிறவர்களுக்கு சரியான நேரத்தில் ஒரு வெளிச்சம் உதிக்கும். அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம் உதிக்குது. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களுக்கு உரிய காரியங்களை நம்ம சுருக்கமாக பார்க்கலாம் நமக்கு இருக்கிற கொஞ்ச நேரத்தில். யோசேப்பை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். யோசேப்பு அவன் கடந்து வந்த எல்லா பாதைகளுமே அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் தான் அவனுக்கு ஒரு வெளிச்சமான காலம். அதற்கு பிறகு அவனுடைய வாழ்க்கை முழுவதுமே ஒரு இருளான ஒரு சூழ்நிலை. ஏன் இப்படி நடக்குது, எதனால் இப்படிலாம் பண்ணுறாங்க, யோசித்து பார்த்தா ஒன்றுமே புரியலை. நான் என்ன ஆண்டவரே, உம்முடைய பார்வைக்கு எல்லாவற்றிலும் நான் செம்மையானதை தானே செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் வீட்டில் இருக்கும் பொழுது தகப்பனுக்கு பிரியமான மகனாக இருந்தான். தகப்பனுடைய கட்டளைகளை அவன் மீறுகிறதே கிடையாது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, யார் செம்மையானவர்கள்னால், முதலாவது உங்கள் வீட்டில் உங்களுடைய பேரண்ட்ஸுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கணும். கர்த்தருக்கு பயந்த உங்களுடைய பிள்ளைகளுக்கு, பெற்றோருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தவர்களாக, அவருடைய வார்த்தைக்கு மீறாதபடி, எதிர்த்து பேசாதபடிக்கு முதல்ல உங்களுடைய கீழ்ப்படிதல் வீட்டில் ஆரம்பிக்கணும். யோசேப்புக்கு இருளில் வெளிச்சம் உதித்தது. ஆனால் முதலாவது அவன் வீட்டில் முதல்ல சாட்சி உள்ளவனாக இருந்தான். வீட்டில் ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு பிள்ளையாக இருந்தான். அப்போது வீட்டில் கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையாகி நல்ல பேர் வாங்கும் பொழுது சகோதரர்களாலேயே ஒரு பொறாமையினாலே அவன் வஞ்சிக்கப்பட்டான். ஆனால் அந்த சம்பவங்களை பார்க்கும்போது, ஏன் இப்படி அநியாயமாக அவன் மேலே பொறாமப்பட்டாங்க, ஏன் அவனை தூக்கி இப்படி குழியில் போட்டாங்க அப்படின்னு சொன்னால், அப்போது செம்மையான ஒருத்தனுக்கு ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நடந்தது அப்படின்னு சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளை நான் சொல்லுவேன், யோசேப்புடைய உயர்வுக்கு காரணமாக இருந்தவர்களே அவங்களுடைய சகோதரர்கள் தான்.
அப்படி ஒரு வேளை தூக்கி அவனை கொண்டு போய் இஸ்மவேலர்கிட்ட விற்காமல் இருந்திருந்தாங்கன்னா அவன் தகப்பன் வீட்டோடு தான் இருந்திருப்பான். அப்போது எப்போவுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள உயர்வுகளுக்கு தேவன் யாரை பயன்படுத்துவார்னா பொல்லாதவர்களையே பயன்படுத்துவார். அதைத்தான் அவன் கடைசியில் சொல்லும்போது சொல்கிறான், நீங்கள் எல்லாரும் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரும் அதை எனக்கு நன்மையாக முடிய பண்ணினார். அப்போது யார் உங்களுக்கு தீமை செய்ய நினைக்கிறாங்களோ அவங்க செஞ்ச தீமையே உங்களுக்கு நன்மையாக மாறும். எப்போ அப்படின்னா உங்களுடைய இருதயம் செம்மையாக இருக்கும் பொழுது. அப்போ உங்களுடைய இருதயம் தான் பிரச்சனை. கர்த்தர் உங்களுக்குள்ளே வந்து கிரியை செய்கிறதுக்கு உங்களுடைய இருதயத்தை நீங்கள் செம்மையாக பாதுகாத்து கொள்ளணும். அவர் இப்போ ஆண்டவர் உங்களுக்குள்ளே உலாவி உங்களுக்குள்ளே நடமாடி உங்களுக்குள்ளே அவர் என்ன செய்யணும், கிரியை செய்கிறதுக்கு உங்களுடைய இருதயம் அவருக்கு முன்பாக செம்மையாக இருக்குமானால், தேவனுடைய பிள்ளைகளை, யார் உங்களுக்கு பொல்லாங்கு செய்ய நினைக்கிறாங்களோ, யார் உங்களுக்கு தீமை செய்ய நினைக்கிறாங்களோ அவங்க செய்கிற அந்த தீமையே உங்களுக்கு உயர்வாக மாறும். அப்போ அதற்கு உங்களுடைய இருதயம் எல்லா சூழ்நிலைகள்லையும் செம்மையாக இருக்க வேண்டும். அப்போ தாய் தகப்பன்கிட்ட இருக்கும்போது மட்டும் கிடையாது, அவன் அடிமையாக விற்கப்பட்ட இடத்துலையும் அவனுடைய இருதயம் செம்மையாக இருந்தது. அப்போ யோசேப்புக்கு இப்படி உயர்த்தினார், உடனே நம்ம யோசேப்போட கம்பேர் பண்ணிடுவோம். ஆனால் யோசேப்புடைய இருதயம் உங்களுக்குள்ளே இருந்துச்சா? நம்ம அநேக நேரங்களில் வாக்கு தத்தங்களை பயங்கரமாக பிடிச்சி சொல்லுவோம். ஆண்டவரே எனக்கு இப்படி சொல்லியிருக்கிறேன், இப்படி சொல்லியிருக்கிறேன், இன்னாரை இப்படி உயர்த்தினீரே, எல்லாம் கரெக்டு. ஆனால் அந்த நிலைகளிலெல்லாம் அவங்க எப்படி இருந்தாங்கங்கிறத நம்ம விட்டுருவோம். நம்ம நடந்த சம்பவம் மட்டும்தான் நமக்கு பெருசாக தெரியும். ஆனால் அதற்கு பின்னணியம் என்ன? அப்போ செம்மையானவனுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும் அப்படின்னு சொன்னால், யோசேப்பு அவனுடைய குடும்பத்தில் முதல்ல அவன் செம்மையாக இருந்தான். தன் தகப்பனுக்கு அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். தன் தகப்பனுக்கு பிரியமான குமாரனாக இருந்தான். ரெண்டாவது, அவன் அப்படிப்பட்ட நல்ல ஒரு கேரக்டர் இருக்கிறவங்க மேலே எப்போவுமே பொறாமைகள் இருக்கும். இப்போ நீங்கள் முதல்ல குடும்பத்துக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கீங்களா? அடுத்தது, எல்லா சூழ்நிலையிலும் உங்களுடைய இருதயம் செம்மையாக இருக்கிறதா? அது நிமித்தமாய் உடன் பிறந்தவர்களே சில நேரத்தில் பொறாமைப்படுவார்கள், கூட இருக்கிறவங்களே பொறாமைப்படுவாங்க, கூட வேலை செய்கிறவங்களே பொறாமைப்படுவாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க, அவங்களுடைய பொறாமை தான் உங்களுடைய ப்ரொமோஷனுக்கு காரணமாக இருக்க போகிறது. அப்போ அதுக்கு தேவை உங்களுடைய இருதயத்தை செம்மையாக நீங்கள் பாதுகாத்து கொண்டு, அப்போது அந்த சூழ்நிலைகளில் அவன் அடிமையாக விற்கப்படுகிறான். போத்திபார் வீட்டிலையும் அவனுடைய இருதயம் செம்மையாக இருந்தது, சிறைச்சாலையிலும் அவனுடைய இருதயம் செம்மையாக இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த சிறைச்சாலையிலே அவனுக்கு ஒரு வெளிச்சம் உதித்தது. தேவனுடைய பிள்ளைகளை, எந்த இடத்துல ஆண்டவர் உங்களுக்குன்னு வச்சிருக்கிற வெளிச்சம் உதிக்கும்னு தெரியாது. அவன் ஒருவேளை யோசிச்சிருக்கலாம், ஆண்டவரே எனக்கு கொடுத்த இந்த தரிசனத்தின் மூலமாக ஒருவேளை இஸ்மவேலர்கள் என்னை கொண்டு போய் உயர்த்துவார்களோ என்று யோசிச்சிருக்கலாம். இஸ்மவேலர்கள் அவனை உயர்த்தவில்லை, அவனை அடிமையாக விற்றார்கள். போத்திபார் வீட்டில் உண்மையாக வேலை செஞ்சு போத்திபாருக்கு பிரியமாய் நடக்க ஆரம்பிக்கும்போது, ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் இதுதானோ, இப்படி தான் ஆண்டவர் போத்திபார் வீட்டில் இருந்தால் என்னை உயர்த்துவாரோ அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்கலாம். ஆனால் சிறைச்சாலைக்கு தள்ளப்பட்ட பொழுது அவனுக்கு எல்லா நம்பிக்கையும் அற்று போச்சு. சரி, ராஜா கிட்ட வேலை செய்கிற ஒருத்தனுக்கு நம்ம தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறோமே, அவன் மூலமாக அது எனக்கு ஒரு நன்மை கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா 2 ஆண்டுகள் சிறைச்சாலையிலே அவன் இருந்தான். அப்போ அதுக்கு முன்னாடி எவ்வளோ நாள் இருந்தாங்கிறது கணக்கு இல்லை. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லையும் அவனுக்கு அந்த சிறைச்சாலையின் அனுபவத்திலையும் அவனுடைய இருதயம் செம்மையாக இருந்தது. தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கி நீங்கள் கடந்து போகிற ஒரு பாதை ஒரு அடிமைத்தனத்தின் பாதையாக இருக்கலாம், அல்லது சிலருடைய பொறாமையினாலே பாதிக்கப்பட்டு எனக்கு சில உயர்வுகள் வராமலேயே இருக்குதே, எனக்குன்னு ஒரு வெளிச்சம் உதிக்காமல் இருக்குதே அப்படின்னு ஒரு அங்கலாய்ப்பு உங்களுக்குள்ளே இருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளை, அந்த சூழ்நிலைகளில் உங்களுடைய இருதயம் சில நேரங்களில் இப்படிலாம் ஆகும்போது நாம் கொஞ்சம் குறுக்கு வழியை கையாண்டு இப்படி பண்ணிட்டா என்ன, இப்படி நம்ம பழி வாங்கிட்டா என்ன அப்படின்லாம் உங்களுடைய இருதயம் சொல்லும். ஆனால் யோசேப்பு யாரையும் எந்த இடத்துலையும் பழி வாங்கவே இல்லை. எல்லா சூழ்நிலைகளையுமே அவனுடைய இருதயம் உண்மையுள்ளதாக செம்மையுள்ளதாக இருந்துச்சு. அவன் தன்னுடைய சகோதரர்கள் மேலேயும் தனக்கு கிடைத்த அதிகாரத்தை வைத்து அவங்க மேலே அதிகார துஷ்பிரயோகம் பண்ணவே இல்லை. அவங்க மேலே அந்த அன்பு அவனுக்கு இருந்தது. எப்படி ஆகிலும் தகப்பனை தன்னுடைய தேசத்துக்கு கொண்டு வந்துடணுங்கிறதுல அவன் குறியாக இருந்தான். தன்னுடைய சகோதரர்களை பழி வாங்கணுங்கிற எண்ணம் அவனுக்கு இல்லை. நான் இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அதாவது சில சகோதரர்கள் எனக்கு விரோதமாய் சதி பண்ணி எனக்கு ஒரு பெரிய சேதத்தை உண்டாக்கினார்கள். ஆனால் அந்த நேரம் எனக்கு மனதுக்கு துக்கமாக இருந்தது உண்மைதான். ஆனால் சில காலம் கழித்து தேவன் என்னை நடத்தின பாதைகளை நான் பார்த்து சந்தோஷப்பட்டு
அதுக்கு பிறகு ஒரு தம்பி ஃபோன் பண்ணி கேட்டார், அண்ணே நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன், நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நான் அவனுக்கு சொன்னேன், தம்பிங்களா நீங்களாம் சேர்ந்து பண்ண துரோகம் தாண்டா என்னை இந்த சூழ்நிலைக்கு உயர்த்தி இருக்கிறது. அதனால் நீங்கள் ஒரு வேளை எனக்கு தீமை செஞ்சதாக நீங்கள் நினைக்கலாம், ஆனால் ஆண்டவர் அந்த தீமையை நன்மையாக முடிய பண்ணியிருக்கிறாரு. அதனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளே நீங்கள் இருந்ததுக்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவர்கள் எந்த விதத்துலையும் பழி வாங்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கும் அதுதான் நடக்கும். சில நேரங்களில் சிலருடைய பொறாமைகள் உங்களுக்கு விரோதமாக வரும் பொழுது உடனே நீங்கள் அவங்கள பழி வாங்கணும்னு நினைக்காதீங்க. அவங்க தான் உங்களுடைய உயர்வுக்கு காரணமாக இருக்கிறவர்கள் என்று கர்த்தருக்குள்ளே நீங்கள் விசுவாசிங்க. ஏன்னா நீங்கள் உங்களுடைய இருதயம் செம்மையாக இருக்கும்போது உங்களுக்கு ஒருத்தரும் ஒரு தீமையும் செய்ய முடியாது. அப்படி தீமை செய்தாலும் அந்த தீமை அவர்களுக்கு தான் எதிராக மாறுமே தவிர உங்களுக்கு எதிராக அது மாறாது. இந்த வார்த்தைகளில் நீங்கள் அப்படியே நம்பிக்கை வைக்கணும். இந்த வார்த்தைகளை நீங்கள் அப்படியே விசுவாசிக்கணும். ஏதோ யோசேப்பு வாழ்ந்தான், அது அவன் வாழ்க்கையோட முடிஞ்சு போச்சு இல்லை. அவைகளெல்லாம் இன்றைக்கும் நம்ம கையில் வேத புஸ்தகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த வேத புஸ்தகத்தை நாம் அந்த வார்த்தையை கர்த்தர் இந்த வார்த்தைகளை எனக்கும் சொந்தமாக்கி கொடுக்க வல்லவராக இருக்கிறார்னு விசுவாசிக்கும் பொழுது அதுக்கு பிறகு பாருங்கள் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. யோசித்து பார்க்காத ஒரு வெளிச்சம் உண்டானது. அவன் கூட யோசிச்சிருக்கலாம், ஏதோ ராஜா ஒரு வேலையை போட்டு கொடுப்பாரு அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். இல்லை, ராஜாவுடைய ஸ்தானத்திலேயே கொண்டு வந்து உட்கார வைத்தார். செம்மையானவனுக்கு ஆண்டவர் இருளிலே ஒரு வெளிச்சத்தை, ஏன்னா எப்போவுமே இருள் இருக்காது. எப்போவுமே இருள் உங்களுக்கு நிரந்தரமானது கிடையாது. நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அந்த வசனத்தை பாருங்கள், அந்த 112:1 பார்க்கும்போது கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதுக்கு பிறகு தான் இந்த வார்த்தையெல்லாம் வருது. அப்போது அப்படி நீங்கள் அவர் முதல் காரியம் கர்த்தருக்கு பயந்து எதை செஞ்சாலும் இது கர்த்தருக்கு பிரியமா, கர்த்தர் என்னை பார்க்குறாருங்கிற பயம் இருக்கணும். அடுத்தது அவருடைய கட்டளைகள் எப்போவுமே கட்டளைகள் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும். பிள்ளைகளுக்கு நீ இதை பண்ணு, இதை இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது பிள்ளைகளுக்கு பிரியமாகவே இருக்காது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆவிக்குரிய தகப்பனாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் சொல்லுகிற கட்டளைகள் அல்லது என் மூலமாக தேவன் கொடுக்குற கட்டளைகள் உங்களுக்கு அது பிரியமாக இருக்குதா? இவருக்கு வேறு வேலையே கிடையாது, எப்போ பார்த்தாலும் இது அப்படி இப்படின்னு தான் சொல்லுவார்னு நினைக்கிறீங்களா? அந்த கட்டளைகள் உங்களுக்கு எப்போ பிரியமாக இருக்கிறதோ அப்போ கர்த்தர் உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் கொடுப்பார். யோசேப்புக்கு எப்போவுமே ஆண்டவருடைய கட்டளைகள் அவனுக்கு பிரியமாக தான் இருந்தது. இப்படிலாம் நம்ம போட்டு உயிர் எடுக்கிறாரே, இப்படி இந்த பாதையில் போ, அந்த பாதையில் போ, இதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டத்தின் பாதை என்று சொல்லி என்னை மறுபடியும் கஷ்டத்துக்குள்ளே நடத்துகிறாரே என்று அவன் யோசிக்கலை. எல்லா இடத்திலும் கர்த்தரோடு கூட அவன் இருந்தான். கர்த்தருக்கு முன்பாக அவனுடைய இருதயம் செம்மையாக இருந்தது. அவனுக்கு ஒரு இருளிலே வெளிச்சம் உதித்தது. யாருமே யோசித்து பார்க்காத ஒரு உயர்வை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அதனால பாருங்கள், அந்த செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். அப்போ இருளில் அவனுக்கு வெளிச்சம் உதித்த பொழுது அவனுக்கு ஒரு உயர்வு வந்துச்சு. அப்பவும் அவன் அந்த இரக்கத்தையும் மன உருக்கத்தையும் விடலை, பழிக்கு பழி வாங்கணும்னு நினைக்கவே இல்லை. அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியுமாக அவன் நடந்துக்கிட்டான், நீதிமானாகவே நடந்துக்கிட்டான். எந்த விதத்திலும் அவன் அநீதி செய்யணும்னு நினைக்கல. நீங்கள் உண்மையாக நல்ல கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் எந்த சூழ்நிலையிலையும் பழி வாங்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வராது. கர்த்தரை நடத்துகிற பாதை நன்மையான பாதை என்று கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் எதிர்பாராத உயர்வுகளை கர்த்தர் கொடுத்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்துவார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளை, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் தான் செம்மையானவர்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். ஹல்லேலூயா. அப்படி வெளிச்சம் உதித்து உங்களுக்கு ஒரு உயர்வு வரும் பொழுது உங்களுடைய இருதயம் பழி வாங்குகிறதாகவோ அல்லது எனக்கு இப்படிப்பட்ட உயர்வு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு உங்களுடைய உயர்வுகளையும் உங்கள் ஆசீர்வாதங்களையும் தவறாக பயன்படுத்துகிறவர்களாக நீங்கள் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்த்தி இருக்கும் பொழுது ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவர்களாய் நீங்கள் இருக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் உங்களுக்கு சில பாதைகளில் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திக்கற்றவர்களுக்கு ஒத்தாசை செய்யும்படியாக, ஹல்லேலூயா, கர்த்தருடைய ஊழியங்களை தாங்கும்படியாக, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஏழைகளுக்கு கொடுக்கும்படியாக, நீதிமானாய் நடந்து கொள்ளும்படியாக தான் கர்த்தர் உங்களை சில
பாதைகளில் நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த போராட்டத்திலும் யோசேப்பு தன்னுடைய நீதியை விட்டுவிடாதபடிக்கு அவன் ஜாக்கிரதையாக இருந்தான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவனுக்கு வெளிச்சம் உதித்த பிறகு அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய சூரியன் அஸ்தமிக்கவே இல்லை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவனுக்கு தேவன் கொடுத்த அந்த வெளிச்சம் கொஞ்சம் கூட குறையல. கர்த்தர் அவனை உயர்த்தி கொண்டே போனார். தேவனுடைய பிள்ளைய, சில காலங்கள் உங்களுக்கு சில போராட்டங்கள் இருக்கலாம். ஹல்லேலூயா, அந்த போராட்டத்தின் காலத்தில் நீங்கள் செம்மையான இருதயத்தோடு இருக்கும் பொழுது ஹல்லேலூயா, ஒரு நாள் உங்களுக்கு ஒரு வெளிச்சம் உதிக்கும். அந்த வெளிச்சத்தில் நீங்கள் ஆண்டவருக்கு மகிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் நிச்சயமாக உங்களை உயர்த்தி அவர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். சர்வ வல்ல தேவனே, இந்த காலை வேளையிலும் நீர் கொடுத்த நல்ல வாக்குத்தத்தமான ஆசீர்வாதமான வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்தையும் ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்துக்கு பின்பாக இருக்கக்கூடிய ஆண்டவரே உம்முடைய கட்டளைகளையும் உம்முடைய பிள்ளைகள் பிரியமாக ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட தேவன் அனுகிரகம் பண்ணுங்க. இந்த காலை ஜெபத்துக்கு வந்திருக்கிற பிள்ளைகள், அவருடைய குடும்பங்கள், அவருடைய பிள்ளைகள், அவருடைய சந்ததிகளை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான அதினதின் காலத்து நன்மைகளை வாய்க்க பண்ணும்படி உம்முடைய ஊழியக்காரனாகிய அடிமை இயேசுவின் நாமத்திலே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.